என்னால நம்பவே முடியல ஈஸ்வரி. சாப்பிடாம போக கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா பாரு. நம்ம கவிதா, நான், பூமிகான்னு எல்லாரும் ஹெல்ப் பண்ண நிமிஷமா சமையல் முடிஞ்சு தடப்புடலான சாப்பாடு தான் போ. அப்போ அவந்திகா ஹெல்ப் பண்ணலையா? என்ன ஈஸ்வரி, அவ அம்மா வீட்ல அவ எதுக்கு வேலை செய்யணும் சொல்லு? இங்க வேலை செய்யறது பத்தாதா? சரி, என்ன சொன்னாரு உங்க அண்ணன்? உங்களை தான் ரொம்ப கேட்டாரு. நீங்க வரலன்னதும் ரொம்ப வருத்தப்பட்டாரு. எவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன், அது எப்படி என் வீட்டுக்கு வர அவருக்கு மனசு வரும்னு சொன்னாரு. அவர் வருத்தப்பட்டதை பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஒரு மனுஷன் நல்லவரா மாறி இருக்கிறத பாக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோட வரேன்னு சந்தோஷமா சொல்லிட்டாரு. அது மட்டுமா சொன்னாரு? எனக்கு கல்யாணத்தப்போ சீர் செய்யலல்ல, அதையெல்லாம் சேர்த்து வச்சு செய்யறேன்னு சொன்னாரு மாமா. வட்டியும் முதலுமா சேர்த்து சீரை கொண்டு வந்து இறக்க போறாரு பாருங்க. அவந்திகா, உங்க வீட்டு சீரை இந்த வீட்டுக்கு வந்துதான் ஆகணும்ன்ற அவசியமே இல்ல. இருந்தாலும் உங்க அப்பா ஆசைப்பட்டா விருப்பப்பட்டா தாராளமா செய்யட்டும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அடிப்படையில அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. நம்ம கவிதாவை பார்த்து அவர் கண்ணீர் விடாத குறை. உன்னாலதாமா நான் உயிர் பழிச்சுன்னு அவர் கண் கலங்கிட்டாரு. இவ என்ன மாதிரி யாருக்கும் கெடுதல் நினைக்க இவளுக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். நாளைக்கு எல்லாரும் எத்தனை மணிக்கு வர சொல்லட்டும் அத்தை? காலையிலேயே வந்துடட்டும். ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு போகட்டும். காலையில 9 மணி வாக்குல உங்களுக்கு எப்ப வசதியோ அப்ப வர சொல்லு. அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் அத்தை. அவருக்கு உடம்பு சரியில்லாம எனக்கு சீர் வாங்குறதுக்கு வேற ரொம்ப அலையணும்ல. அவதிகா, அவர் உடனடியா சீர் செய்யணும்னு என்ன இருக்கு? பொறுமையா செஞ்சுக்க கூடாதா? அது எப்படி? செய்யற சீரை உடனடியா செஞ்சாதானே மதிப்பு. எனக்கு பரவாயில்ல, நாளைக்கு சீர் வந்துரும். பாவம் கவிதா, அவளுக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். அவளுக்குன்னு சீர் செய்ய யார் இருக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? பிராக்டிக்கலா நான் சொன்னது தானே உண்மை. அவளுக்கு சீர் செய்ய யார் இருக்கா? யார் இல்ல? நான் இருக்கேன். கவிதா ஒண்ணும் அனாதை இல்ல. அவ கூட பிறக்காத அண்ணன் நான் இருக்கேன். ஏமா, உனக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் நான் செய்யறேமா. என்ன இந்த மனுஷன் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறாரு? சொல்றதெல்லாம் சரிதான். சீர் செய்யறதுங்கிறது சும்மா புடவை துணிமணி இதெல்லாம் எடுக்கிறது இல்ல. கல்யாண சீர் எல்லாத்தையும் முறையா செய்யணும், தெரியும்ல? அதுக்கு நிறைய செலவாகும். அம்மா அவந்திகா, நாங்க கொஞ்சம் வசதி இல்லாதவங்க தான். ஆனாலும் காசே இல்லாதவங்க இல்ல. உங்க அப்பா செய்யற சீருக்கு கொஞ்சமும் குறையாம என்னால செய்ய முடியும். அவனால முடியலன்னா என்ன? நான் எதுக்கு இருக்கேன்? கவிதாவுக்கு அப்பாவோனா இல்லாம இருக்கலாம், பெரியப்பா நான் இருக்கிறேன். கவிதா, உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, நான் செய்யறேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஆமா கவிதா, இங்க பாரு, நகை ஏதாவது வேணும்னா சொல்லு கவிதா. என்னோட நகையை நான் உனக்கு அப்படியே புதுசா போட்டு விடுறேன். இந்த நேரத்திலாவது பாலிஸ்க்கு கொடுத்த நகையெல்லாம் வாங்கி வைடி. ஓகே ஓகே, நான் ஒண்ணு வேணும்னு பேசல. கவிதாக்கு ஒண்ணுன்னா யார் யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு வரீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, அவ மேல எல்லாரும் ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. நீ எப்படி பேசிருந்தாலும் நாங்க இதை சீரியஸா எடுத்துக்கிறோம் அவந்திகா. கவிதாவுக்கு நாங்க சீர் செய்ய தான் போறோம். அண்ணே, அதெல்லாம் எதுக்குண்ணே? எனக்கு வேண்டியதை கேட்டா வாங்கி தர அத்தை மாமா இருக்காங்க. நீங்க வேற எதுக்குண்ணே? இல்லம்மா,
ஒரு வீட்டுல ஒரு மருமக சீர்சனத்தோட வரப்ப அதே வீட்டுல இருக்கிற இன்னொரு மருமகளுக்கு கௌரவம் வேண்டாமா? வேண்டான்னு சொல்லாதம்மா. பாத்தீங்களா வந்திகா, இதுதான் உண்மையான பாசம்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க அப்பா லெவலுக்கு சீர் செய்யலைனாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றத பண்ணட்டும். அதெல்லாம் அவன் நல்லபடியா பண்ணுவான் வந்திகா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சுசிலா, நாம கிளம்பலாம். கிளம்பலாங்க. சுசிலா, சீர் சனத்தின்னு வந்துட்டா நம்ம இப்பவே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படியோ சீர் செய்யறோன்னு சின்ன மீனை போட்டு இத சொல்லி சொல்லியே இந்த வீட்ல இருந்து காலத்துக்கும் கறந்துடலாம். போலாங்க. டேய் வைத்தி, கொஞ்சம் இரு, நானும் வரேன். 2 பேருமா பேசி என்ன வேணுமோ வாங்கலாம். ஈஸ்வரி, நீ வரியா? என்னங்க நீங்க, நான் இல்லாமல வரேன். இப்படியே குடும்பத்துல ஐக்கியமானாதான் பூமிக்காவை வளைச்சு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னடி ஆ, வரேன்னு சொல்லிட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்க? போலாங்க. வைத்தி, வரேன். போலாம் வைத்தி. சரி, நான் போலாம். வரேன் உமா. வா சுசிலா, வரேங்க. போலாம். சரிம்மா. வரேன் கிருஷ்ணா. ரைட், வரேன், வரேம்மா. போயிட்டு வரேன். சரிதா, போயிட்டு வரேம்மா. வரேன் நீ. வரேன். போயிட்டு வாம்மா. போயிட்டு நான் மேல இருக்கேன். கவிதா, அவந்திகா பேசுனதுல உனக்கு மன வருத்தம் இருந்தா பொறுத்துக்கோமா. அவளுக்கு யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல. அத்தை, எனக்கு இந்த வீடு முக்கியம். இந்த வீட்டோட நிம்மதி முக்கியம். அதுக்காக நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க நீங்க, உங்களுக்கு பிடிக்குமேனு வஞ்சர மீனை வாங்கி வறுத்து குழம்பு வச்சா இப்படி சின்ன பிள்ளை சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா அள்ளி சாப்பிடுங்க. இந்தாங்க, இன்னும் 2 துண்டு வைக்கிறேங்க. போதும் போதும் சாப்பிடுங்க. போதும் போறோம். ஆமா, என்ன உனக்கு திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வருது? என்னங்க நீங்க, புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறத கூட சந்தேகப்படுறீங்க. இந்த ஃபேன் ஓடுதுன்னு பேருதான், காத்தே வரல. எப்படி வேர்க்குது பாரு. யாருக்கு? உனக்கா எனக்கா? உங்களுக்கு தாங்க. டேய் கண்ணா, அந்த ஃபேன் இங்க கொண்டு வந்து வச்சு போட்டு விடுறா. அப்பாக்கு எப்படி வேர்க்குது பாரு. சரிம்மா, சீக்கிரம் போ. நீங்க சாப்பிடுங்க. போடுறேன். போட்டு விடு. அப்படியே இருக்கட்டும். அப்பா, காத்து நல்லா வருதுலப்பா. வருது. சந்தோஷமா இருக்கு. ஐயோ, பாத்து தண்ணி குடிங்க. குடி. கொஞ்சம் ஓகேவாப்பா. போதும். துடிச்சிட்டேன் ஒரு நிமிஷம். என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதானே பார்த்தேன். விஷயம் இல்லாம நீ இவ்வளவு தொலைவு பாசம் காட்டுவியா என்ன? என்ன விஷயம் சொல்லு. சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் குதர்க்கமா பேசிக்கிட்டு. நல்ல விஷயம் தான் பேச போறேன். முதல்ல விஷயத்தை சொல்லு. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நான் சொல்றேன். இல்ல, நம்ம கண்ணனுக்கு இப்ப நல்ல வேலை இருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறான். இனிமே ஒரு இடத்துல போய் பொண்ணு கேட்டா மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதான் அவன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோமேங்க. அதானே, ஆட்ட குளிப்பாட்டி மாலெல்லாம் போட்டு அத திருவிழா பார்க்கவா கூட்டு போவாங்க. நீ ஓவரா பாசம் காட்டினப்பவே தெரியும்டி இது மாதிரி பேசுவேன்னு. ஏன் கல்யாணத்தை ஊத்தி பேசல, என்ன கேவலம் வந்துட போது? டேய், உன் கல்யாணம்ன்றது நீ ஒருத்த சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எதுக்கு கெடுக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க தாத்தா நினைச்சிருந்தா பெத்த பையனை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டுற அப்பா நீங்க ஒருத்தர் தாங்க.
என் பையனுக்கு என்ன குறைன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? குறை அவன்கிட்ட மட்டும் இல்லடி, உன்கிட்டயும் தான். காசு பதவி இல்லாதப்ப கூள கும்பிடு போடுறது, 4 காசு வந்ததும் எடுத்து எரிஞ்சு பேசுறது, இதெல்லாம் உன்கிட்ட இருந்து தானே அவனுக்கு வந்தது. ஆமா, போன தடவை வேலூர்ல ஒரு பொண்ணு பார்த்தமே, அதை ஏண்டி வேணான்னு சொன்ன? என் பையனை வேலை இல்லாதவன் அது இதுன்னு கேவலமா பேசினா அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா? ஏண்டி, அந்த பொண்ணை கட்டுறதுக்கு தானே உன் பையனுக்கு கிருஷ்ண வேலை போட்டு கொடுத்தான். வேலை வந்ததும் அந்த நல்ல பொண்ணை தூக்கி எரிஞ்சிட்டியடி. கெட்ட புத்திடி உன் புத்தி. பெத்த மனசு, அந்த பொண்ணை விட வேற நல்ல பொண்ணை பார்க்கலான்னு நினைச்சேன். அதுக்கு என்ன பேச்சு பேசுறாரு இந்த மனுஷன்? எனக்கு என்ன, வேணான்னு விட்டுடுற. இப்படியே கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம தனிக்கட்டையாவே இருக்கட்டும். அப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இரு, என்னத்துக்கு கண்ணை கசக்குற? சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆமா, பண்ண போறாரு சட்டியும் பானையும். ஒரு பொண்ணை பார்க்க போறேன்னு சொன்னா அபசகுணமாவே பேசிக்கிட்டு. ஏண்டி, உன் புள்ள இருக்கிற லட்சணத்துக்கு எங்கடி போய் பொண்ணு பாக்குறது? நீங்கெல்லாம் ஒண்ணு தேடி போய் பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம் சாமி, அதெல்லாம் நாங்க பார்த்து வச்சிருக்கோம். அப்ப ஏண்டி என்கிட்ட கேக்குற? பொண்ணை பார்த்துட்டீங்கன்னா நீ போய் கேட்டு வர வேண்டியதானே? அது எப்படி முடியும்? வீட்டுக்காரு இல்லாம நானா போய் கேட்டேன்னா அது தப்பாயிடாதா? சரி, பொண்ணு யாரு, எந்த ஊரு? எல்லாம் இந்த ஊர் தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் தான். நல்லா பெரிய இடம், செல்வாக்கான குடும்பம். எல்லா வழியிலயும் நமக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்காங்க. சரி, சுத்தி வளைக்காம யாருன்னு சொல்ல மாட்டியா? நம்ம உமா இருக்கால, அவளோட மூத்த மருமக அவந்திகா இருக்கால, அவளோட தங்கச்சி பூமிகாவை தான். தண்ணி தண்ணி தண்ணிய கொடுறா. இருடா, அதான் அவந்திகா தங்கச்சி பூமிகாவை தான் நம்ம கண்ணனுக்கு பொண்ணு கேட்கலான்னு இருக்கேங்க. என்னங்க உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த ராஜாராம் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாதா? ஆனாலப்பட்ட கிருஷ்ணனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் நீ போய் கேட்டவன பொண்ணு கொடுத்துருவானா? அதுலயும் மகன் இருக்கான, உலக மகா உத்தம. இவன் எப்படிப்பட்டவன தெருவுல இருக்கிற 4 பேரை கேட்டா தெரிஞ்சிடாது. இந்த குடிகாரனுக்கு எவண்டி பொண்ணு கொடுப்பா? பெத்த பையனை குடிகாரன்னு சொல்லி நீங்களே அவனுக்கு குடிகாரனே பேர் வச்சிருவீங்க போல இருக்கே. என் பையன் ஒண்ணு இப்ப முன்ன மாதிரி இல்லங்க, எப்பயாவது தான் குடிக்கிறான். இந்த காலத்துல எப்பயாவது கூட குடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா என்ன? ஆமாண்டி, ஊரெல்லாம் உன் புள்ள மாதிரி தான் தினமும் குடிச்சிட்டு கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்காங்களா? போனா போகுதுன்னு உன் மகனுக்கு கிருஷ்ணன் வேலை போட்டு கொடுத்தான் பார், அவனை சொல்லணும். ஏண்டி, மேனேஜர்னு ஒரு வேலையில இருந்துட்டா அம்மாவை மகனும் எதுக்கெல்லாம் ஆசைப்படுவீங்களா? ஏன் ஆசைப்பட்ட என்ன தப்பு? வேலைக்கு சேர்ந்த 2வது நாளே அசிஸ்டன்ட் மேனேஜர்ல இருந்து மேனேஜர் ஆயிட்டேன். இதே மாதிரி வேலை பார்த்தா நாளைக்கு ஜெனரல் மேனேஜர் கூட ஆவேன். நீங்க வேணா பாருங்க. கிழிச்ச ஏன் கிருஷ்ணனே உன் பேர்ல கம்பெனி எழுதி வச்சிருவான்னு சொல்ல ஆள பாரு. இந்த பாரடி ஈஸ்வரி, நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு ஆசைப்படணும்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீ பாட்டுக்குன்னு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, சொல்லிட்டேன். ஏன் கூடாது? என் மகனுக்கு என்ன குறைச்சல்? நல்ல வேலை, நல்ல சம்பளம், அதுக்கும் மேல தான் உசுரை கொடுத்து பூமிகாவோட மானத்தை காப்பாத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ராஜாராமோட உசுரையே காப்பாத்திருக்கான். உசுரை காப்பாத்தின என் பிள்ளைக்கு அந்த ஆள் பொண்ணு கொடுக்க மாட்டாரா? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. நம்ம போய் பொண்ணு கேட்டதோ அவர் உடனே பொண்ணு தரேன்னு சொல்லுவாருங்க. ஐயோ ஆண்டவா, ஈஸ்வரி, கனவுல கூட அப்படி நினைச்சிடாத. உசுரை காப்பாத்தினா பணம் வேணா 10,000 ரூபாய் கொடுப்பான தவிர இவனுக்கு பொண்ணெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. அது மட்டும் இல்லாம இது கிருஷ்ண குடும்பம் சம்பந்தப்பட்டது. உமா பூமிகாவை தான் பையனுக்கு கேட்கணும்னு நினைச்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? உரிமைன்னு பார்த்தா அவங்களுக்கு தான் முதல் உரிமை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் நான் கிருஷ்ணன் கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கிறேங்க. இப்ப நான் இந்த விஷயத்துல எடுக்கிற முடிவுக்கு நீங்க தடை சொல்லாம இருந்தாலே போதுங்க. அதத்தாங்க நான் கேக்குறேன். வேணா ஈஸ்வரி, தபார், கிருஷ்ணன் குடும்பமும் ராஜாராம் குடும்பமும் இப்பதான் வாழ்க்கையில ஒண்ணு சேர்றாங்க. நம்மளால அவங்க உறவுக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. இந்த எண்ணத்தையே விட்டுட்டு சொல்லிட்டேன். அது இல்லங்க, நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் பேசுறேன். நாளைக்கே கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்றேன்ல, தபார், இது நடக்காத கதை. இத பத்தி இனிமேல் என்கிட்ட பேசாத. எனக்கு இதுல விருப்பமும் இல்ல, சம்மதமும் இல்ல. இவனுங்களாம் கல்யாணம் பண்ற தகுதியே இல்ல. கல்யாணமா கல்யாணம்?
மூஞ்சியும் மொகரையும் பாரு. அம்மா ஏமால ஏமா இருந்தாலும் இவ்வளவு கொலவரியா இருக்காரு. எனக்கு நல்லது நடக்க விட மாட்டாரா? டேய் கண்ணா, அவரை விட்டு தள்ளிட. அவரு சப்போர்ட் பண்ணலன்னா என்னடா, அம்மா நான் இருக்கேன்டா. இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. ஆமாமா, நீ இப்படி சொல்லியே நான் பூமிகாவை என் பொண்டாட்டி மாதிரி கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். ப்ளீஸ்மா, இந்த கல்யாணத்தை மட்டும் நீ எப்படியா நடத்தி வச்சேன் ஏன் எனக்கு ஒரு அந்தஸ்து வரும், கௌரவம் வரும், வசதிக்கு வசதி, பணத்துக்கு பணமும் வந்துடும். அதுவும் இல்லாம நீ இந்த அவந்தியவை நல்லா ஆட்டி வைக்கலாம். அந்த கிருஷ்ணன் குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணலாம். பாத்தியம்மா, பிளஸ்க்கு மேல பிளஸ் பாயிண்டா இருக்குமா. ப்ளீஸ்மா, எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வச்சிருமா. சரிடா கண்ணா, எல்லாத்தையும் அம்மா நான் பாத்துக்கிறேன்டா. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து அம்மா எப்படி காய் நகர்த்துறேன்னு மட்டும் பாரு என்ன. நீங்க உட்காருங்க. தட்டிலே கை கழுவுங்க, எழுந்திருக்க வேண்டாம். அதான் எல்லாம் சரியா போச்சு இல்லம்மா. இன்னும் எதுக்கு என்ன நோயாளி மாதிரியே பாக்குற? அது எப்படிங்க சரியா போகும்? எவ்வளவு ரத்தம், எவ்வளவு ரத்தம். என் தாலி தப்பிச்சதே எந்த சாமி புண்ணியமோ. நாசமும் போறவன் என் கையால அவனுக்கு எத்தனை தடவை காஃபி கொடுத்திருப்பேன். மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு நீங்க அவனுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பீங்க. உங்களை போய் கத்தியால குத்த அவனுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? அவன் கையில பாம்பு கொத்த. தப்பு என்னோட தான் மல்லிகா. ஜாதி ஜாதின்னு அலைஞ்சு அவனுங்க கூட சேர்ந்து நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன். அந்த ஆண்டவன் தான் எனக்கு இந்த மாதிரி நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கான் மல்லிகா. அந்த பரதேசி இந்த மாதிரிலாம் பண்ணலனா இன்னும் நான் ஜாதி ஜாதின்னு பெருசா நம்பிக்கிட்டு இருந்திருப்பேன். சரி விடுங்க. உடம்புல இருந்து போன ரத்தத்தோட சேர்ந்து எல்லா கெட்டதும் போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அந்த சாமி நம்மள கைவிடல பாருங்க. சரியான நேரத்துல சரவணன் தம்பி வந்து அந்த மானம் கெட்டவன் வீட்டுல புகுந்து மிரட்டி இருக்காரு. அதுக்கு அப்புறம் தாங்க அந்த பையன் அடங்கி இருக்கான். யாரை கொண்டாடணும், யாரை தள்ளி வைக்கணும்னு இப்பதானே எனக்கு புரியுது. அந்த பையன் எவ்வளவு நல்லவனா இருப்பான். இவள அந்த மானம் கெட்டவன் பிளான் பண்ணி கடத்திட்டு போனப்ப எதுக்கும் பயப்படாம காப்பாத்தினது அந்த பையன் தானே. இவ ஏதோ படிப்புல ஃபெயில் ஆயிட்டேன்னு மனசு உடைஞ்சு போனப்ப உடனே உதவிக்குன்னு ஓடி வந்தது அந்த பையன் தானே. சும்மா சொல்லக்கூடாது. கிருஷ்ணன் தன் பிள்ளைங்களெல்லாம் தங்க கட்டியா தான் வளர்த்திருக்காரு. இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதே. ஏங்க, அவங்க கேட்ட விஷயத்துல நீங்க என்னங்க முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன முடிவு எடுக்கிறது? அதான் அவந்திக தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு சீர்சனத்தோட போறோமே, அது பத்தாதா? அது இல்லங்க, அந்த சரவணன் தம்பிக்கு நம்ம பூமிகாவை கேட்டு வந்தாங்களே அந்த விஷயத்த சொன்னேன். நீங்க தேடி தேடி பிடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியுமா? சரவணனுக்கும் குணத்துல என்னங்க குறைச்சல்? இன்னுமா நீங்க யோசிக்க போறீங்க? குணத்துல மட்டும் இல்ல மல்லிகா, வீரத்திலயும் அந்த பையனுக்கு எந்த குறைச்சலும் இல்ல. ஜாதிக்காரன் ஜாதி வீரன்னு நான் பெணாத்தினே. எவனுக்கு இந்த பையன் அளவுக்கு தைரியம் இருக்கு? எந்த பயல்களுக்கு இந்த சரவண அளவுக்கு மூளை இருக்கு? எல்லா பரதேசிகளும் எதுக்கு எடுத்தாலும் கத்தியும் கட்டையும் தூக்குறானுங்கள ஒழிய எதிரில் இருக்கவன் கத்திய கட்டினா ஓடி போறவனா தானே இருக்கானுங்க. சரவண மாதிரி ஒரு மாப்பிள்ள இல்ல சரவண மாதிரி ஒரு ஆம்பளைய கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். என் பொண்ணு அவங்க கேட்டா எடுத்துட்டு போங்க சாமின்னு உடனே கொடுத்துருவேன். என்ன ஒண்ணு, என் பொண்ணுக்கு இதுல இஷ்டமானு கேட்டுக்கோ. இனி ஒரு நாளும் என் பொண்ணுங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். ஏய், அப்பா கேக்குறாரு இல்ல, வாயை திறந்து சொல்ல. சரவணனை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? ஐயோம்மா, மானத்தை வாங்காதம்மா. எனக்கு சம்மதம் தான் உனக்கு தெரியாதா? சம்மதம் சம்மதம் சம்மதம். பாத்தீங்களா, கோர்ட்ல ஏலம் விடுற மாதிரி சம்மதத்தை ஏலம் விடுறா. இத பாருங்க, இன்னைக்கே கிருஷ்ண அண்ணங்கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி பேசிடலாங்க. அவசரப்படாத மல்லிகா, எல்லாம் முறைப்படிதான் நடக்கணும். நீ பொண்ணு வீட்டுக்காரி, அதை நீ மறந்துடாத. அவந்திகா மூலமா நமக்கு இதுல சமாதான தகவல் வேணா சொல்லி அனுப்பு. ஆனா எப்பவுமே மாப்பிள்ளை வீட்டுல இருந்துதான் பொண்ணு கேட்டு வரணும், அதை மறந்துடாத. சந்தோஷங்க, நான் அவந்திகாவுக்கு இப்பவே போன் பண்ணி சொல்லிடுறேன். தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு நாம சீர் செய்ய போக தானே போறோம். அப்போ கிருஷ்ண முறைப்படி நம்ம கிட்ட கேட்கட்டும், நாமளும் முறைப்படி சம்மதம் சொல்லிடுவோம். என்ன சொல்ற? நல்லதுங்க, அதானே முறை, அப்படியே செஞ்சிருவோம். சரி.
அப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா. எதுக்குடா செல்லம் தேங்க்ஸ் சொல்ற? பெத்த பொண்ணுக்கு பிடிச்சதை செய்யறது ஒரு தகப்பனோட கடமை இல்லையா? இத்தனை நாளும் ஒரு முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டு உங்களை எல்லாம் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். இனிமேலாவது உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறேன்டா செல்லம். எங்க மேல கோவப்பட்டாலும் எங்க மேல பாசம் வச்சாலும் எங்க அப்பா எப்பவுமே நல்ல அப்பா தான்ப்பா. எப்படி இருந்தாலும் எங்க அப்பாவை எனக்கு பிடிக்கும்பா.